மூன்றாவது அந்த இது சொல்லியிருந்தேன், தங்கம். அந்த தங்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த தங்கத்தை முதலீடு பண்ணும்போது மூன்றாவது என்னென்னா உடல் ஆரோக்கியம் எப்படின்னா, நல்ல சத்தான கீரை வகைகள், முருங்கைக்கீரை, கீரைத்தண்டு, கீரை விதைகள், இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டு கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் நல்ல உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சத்தான பழங்கள் சாப்பிடணும். காலையில் எழுந்தவுடன் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடித்தனாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி பளபளப்பாக இருக்கும், சருமம் வந்து பளபள என்று மின்னும். அடுத்தபடியாக வந்து நிறைய வகைகள், ஆப்பிள் சாப்பிட்டோன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் இதயத்துக்கும் வலிமை சேர்க்கும். அடுத்தது நான்காவது தலைப்புகளை வந்து என்ன பார்த்திங்கன்னா, இது நான்காவது தலைப்பில் வந்து ஆப்பிள். நான்காவது தலைப்பு வந்து இதயத்தை உள்ள கொழுப்பு கட்டிகளை அகற்றுவது. அது என்னென்னா, மாதத்துக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து வெறும் அதை வந்து வறுத்து சாப்பிடக்கூடாது, எதுவுமே சமைச்சு சாப்பிடக்கூடாது. வெறும் வெங்காயத்தை உரித்து ஒரு 10 வெங்காயம் நீங்கள் வந்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அந்த கொழுப்பில் உள்ள இதயத்துக்கு போகிற உள்ள நரம்பில் உள்ள கொழுப்பு கட்டிகள் வந்து கரையிறதுக்கான வாய்ப்பு, அந்த அமிலம் அதில் இருக்கிறது. அந்த அமிலமானது போய் அந்த கொழுப்பு கட்டிகளை கரைத்து விடும். இது முழுக்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதயத்தில் வந்து அதுவும் செய்யலாம். அப்புறம் தயிரை வந்து நல்லா வந்து கடைஞ்சி அதில் உள்ள வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு, நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு மீதி உள்ளதை வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதுவும் வந்து இதயத்தில் உள்ள ஒரு கொழுப்பு கட்டிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துன்னா அஞ்சாவதாக உடல் பயிற்சி நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் கண்டிப்பாக தண்ணியை, அதாவது கூலிங் இல்லாமல் வெறும் தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். ஒரு லிட்டர் வாட்ரு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு உங்களுடைய உடல் பயிற்சியை நீங்கள் செய்யலாம். உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். ரன்னிங் போடலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே ரன்னிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். என்னது ஆதரவு பெற்ற நண்பர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும். இந்த 5 வழிமுறைகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது என்னுடைய பணிவான ரெக்வெஸ்ட்டு. அதனால் நீங்கள் 5 இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி மறக்காமல் நீங்கள் இது பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியமாகவும் நல்லபடியாகவும் இருக்கலாம். இது வந்து முழுக்க உங்களுக்குள்ளது எல்லாமே நல்லபடியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சொன்ன 5 தலைப்பில் முதல் தலைப்பு மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாகனம். நம்ம நாட்டில் 100க்கும் மேற்பட்ட வாகனம் வந்து வாகன விபத்து அதிகமாக ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்காக அரசாங்கமும் நிறைய வழிமுறைகளை வகுத்து வைக்கிறாங்க. ஆனால் மக்களாகிய நாம் அதை நமக்கு சரியாக கடைப்பிடிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்குறோம், அரசாங்கத்துக்கும் தொந்தரவு நிறைய கொடுக்குறோம். ஒரு வாகனத்தை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டவே கூடாது, டிரைவிங் பண்ணவே கூடாது. அது மட்டும் இன்னொன்று என்னென்னா, காரோ பைக்கோ ஓட்டும்போது தூக்கம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்தது வண்டி ஓட்டணும். இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம போகிறது எங்கே போகிறதுனே நமக்கு தெரியாது. சரிங்களா? கார் ஓட்டும்போது கவனம் வந்து தூக்கம் வந்துருச்சுனாலே, கண்ணை அசந்துனாலே
இல்லைன்னா இறங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு காருக்குள்ளேயே நீங்கள் ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு தூங்கி எழுந்திரிச்சு போகலாம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் போகலாம். இப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் சாத்தியக்கூறாக இருக்க முடியும். மக்களே, நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கான உடல் ஆரோக்கியமும் நம்ம நீண்ட நாள் நல்லபடியாக வாழ முடியும். நம்மளுடைய உயிரும் நமக்கு முக்கியம். நமக்கு முக்கியன்றதை விட நம்மளுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக முக்கியம். அதனால் நீங்கள் எல்லா அனைத்தும் விழிப்புணர்வுடன் செயல்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என நான் உளமாற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி என்னென்னா ஒரு 5 விஷயத்தை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கேன். 5 விஷயத்தில் அந்த தலைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். முதலாவதாக என்னென்னா, மொத்தம் 5 விஷயம் என்னென்னா, 1, வாகனம் ஓட்டும்போது கவனிக்க வேண்டிய வழிமுறைகளும் விதிமுறைகளும். 2வது, நமது தங்கத்தை எப்படி வாங்கி சேமிப்பது. 3வது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி வைத்துக்கொள்வது. 4வது, நமக்கு இதயத்தில் உள்ள அடைப்புகளை எப்படி சரி செய்வது. அது 4. அடுத்தது 5வது கோழி குஞ்சுகளையும் எப்படி பராமரிப்பது. இந்த 5 விஷயத்தை வச்சு தான் நான் தலைப்பை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் நண்பர்களே. முதலாவதாக நான் சொன்னது வாகனம் ஓட்டும்போது விதிமுறைகளும் வழிமுறைகளும், அது நம்மளுடைய சேஃப்டி. சரிங்களா? இதை பற்றி நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒன்று எப்படின்னா, வாகனம் ஓட்டும்போது கார் ஓட்டும்போதும் சரி தான், நம்மளுடைய சீட்டு பெல்ட்டை கண்டிப்பாக மாட்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் இந்த ஸ்டேரிங்க்கும் உள்ள இடைவெளி அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜான் இடைவெளி விட்டு தான் நம்ம உட்காரணும். சீட்டை நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம கிட்ட போய் இருந்தோன்னா ரொம்ப நம்ம வயிறோ நம்மளுடைய உடம்போ ஸ்டேரிங் மேலே பட்டு நம்மளால் சட்டன் டைம் திருப்ப முடியாது, வளைக்க முடியாது வண்டியை. அதனால் நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நம்ம இருக்கணும். 2வது என்னென்னா, பைக் ஓட்டும்போது முறைப்படி ஹெல்மெட்டு அணிய வேண்டும். மறக்காமல் மக்களே, ஹெல்மெட் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டவே கூடாது. இது முழுக்க விழிப்புணர்வு. ஹெல்மெட்டுடன் வண்டி ஓட்டுறது தான் சேஃப்டி. சரிங்களா? ஹெல்மெட்டோட வண்டி ஓட்டுறது தான் சேஃப்டி. அதனால் ஹெல்மெட்டு கட்டாயம் அணிய வேண்டும். 3வது என்னென்னா, நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட், இந்த வளைவு இருக்குல்ல, ஒரு வளைவில் வளையும் போது வேகமாக ஸ்பீடாக போய் வளையக்கூடாது. அப்படி வளைந்தால் நமக்கு தான் ஆபத்து. சரிங்களா? எதுக்கு வர்றவங்க நமக்கு யார் வர்றான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல், இன்னொரு வண்டி போகும்போது அந்த வண்டியை டேர்னிங்கில் நம்ம ஓவர் ஸ்பீடாக போய் அதை முந்தி செல்லக்கூடாது. ஏன்னு கேட்டோன்னா, அதுலேயே நம்ம ரோட்லேயே நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ரோடு ட்ராக்கு. அந்த ட்ராக்கு பார்த்திங்கன்னா, சில ட்ராக் நீளமாக போய் அந்த வெள்ளைக்கோடு போட்டிருப்பாங்க. அந்த நடுவில் வெள்ளைக்கோடு சில கோடு கொஞ்சம் நீளமாக போய் கட்டாகும், அப்புறம் கொஞ்சம் நீளமாக போய் கட்டாகும். ஆனால் டேர்னிங்கில் மட்டும் அந்த கோடு சின்ன சின்னதாக கட்டாகும். ஏன்னு கேட்டால், அந்த சின்னதாக கட்டாகிறது கோடு நம்ம டேர்னிங்கில் வளையக்கூடாதுன்னுக்காக அது போட்டிருக்காங்க. நம்ம ஆட்கள் அதெல்லாம் மதிக்கிறதில்ல. வேகமாக போய் வளைஞ்சிடுறது. எதுக்க வர்றவங்க என்ன வர்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் தவிர்க்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஸ்பீட் பிரேக் வரும்போது முன்கூட்டியே நம்மளுடைய வேகத்தை குறைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்பீட் பிரேக்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? இது யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஸ்பீட் பிரேக்கு கூட நம்ம தூக்கி போட்டு மேலே போய் அந்தாண்ட போய் விழுகிற அளவுக்கு நம்ம வேகமாக வண்டியை ஓட்டுறோம். வேகத்தை ஸ்பீட் பிரேக் வருதா குறைச்சிக்கணும். அதே போல் எதிர்த்தாப்பில் வண்டி வந்தாலும் நம்மளுடைய ஸ்பீடை குறைச்சிக்கணும். ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி போன பிறகு ஸ்பீடை வச்சுக்கிட்டா நல்லது. அந்த வாகனம் நம்மளை கடந்து சென்ற பிறகு நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம்.
ஏன் அதிக ஸ்பீடுக்கு உயிருக்கு ஆபத்து. அதனால் ஸ்பீடாக போகிறத தவிர்க்கவும். ஒரு இடத்துக்கு போகிறோம், 5 நிமிஷம் லேட்டாக போனால் ஒன்றும் தப்பு கிடையாது, 10 நிமிஷம் லேட்டாக போனால் தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக ஸ்பீடாக போனோம்னா கண்டிப்பாக விபத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் விபத்துக்குள்ளானது. இதெல்லாம் சரி செய்யணும். நம்ம சாலை விதிமுறைகளை எல்லாம் மதிக்கணும், நல்லபடியாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இரண்டாவதாக தங்கம் சொன்னல, அந்த தங்கத்தை எப்படி வாங்குறதுன்னா, தங்கத்தை நம்ம மார்க்கெட் ரேட்டிங் பார்த்துக்கணும். அந்த மார்க்கெட் ரேட்டிங் பார்க்கும்போது குறைவாக வரும்போது போய் நம்ம முதலீடு செய்யணும். முதலீடு செஞ்சு தங்கத்தை பெற்றுக்கணும். இல்லைன்னா தங்கம் இருக்கும்போது விலை ஏறியும்போது நம்ம போய் தங்கத்தை எடுத்தோம்னா மறுபடியும் குறைய வாய்ப்பு இருக்குது. அதை முதல்ல எடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் எப்போ நம்ம தங்கம் குறையுதோ அப்போ போய் நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? மூன்றாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச வந்திருக்கேன்.